ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்குறோன்னா, என்னோட 34th அனிவர்சரி தாங்க. அந்த அனிவர்சரி நான் இப்போ யூஎஸில் பொண்ணு வீட்டில் இருக்கிறதுனால பாருங்கள், ரொம்ப கிராண்ட் ஆகிடுச்சு. என்னுடைய பர்த்டேவும் கிராண்ட் ஆகிடுச்சு, அதே போல் என்னுடைய வெட்டிங் டேவும் ரொம்ப கிராண்ட் ஆகிடுச்சு. இப்போ என் பொண்ணு சாப்பிட்றது வந்து ஃபார்ச்சூன் குக்கீஸ்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே ஒரு வாசகம், நல்ல வாசகமாக இருக்கும், நல்லாயிருக்கும், எதிர்காலம் நல்லாயிருக்கும், உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும், அது மாதிரி நல்ல நல்ல வாசகமாக இருக்கும் அந்த ஃபார்ச்சூன் குக்கீஸில். அது வந்து ஒரு கிரேசி. அதை வாங்கி அது உள்ளார என்ன இருக்குன்னு படித்து பார்க்குறதில்ல. அது மாதிரி நம்ம வந்து பாண்டா எக்ஸ்பிரஸ் ஹோட்டலுக்கு போனோம். அங்கே இது மாதிரி இந்த ஃபார்ச்சூன் குக்கீஸ் வச்சுருப்பாங்க. எல்லோரும் ஒன்று வாங்கி அதில் பிரித்து படிச்சுட்டு சாப்பிட்டோம். அதே போல் அங்கே அன்றைக்கி எனக்கு ட்ரீட்டு, அது இல்லாமல் எனக்கு கிஃப்ட்டு, என்னுடைய பேரனுடைய க்ரீட்டிங் கார்டு இதெல்லாம் கொடுத்துட்டு இல்லாமல் கோவிலுக்கு போனோம். இது வந்து சின்சினாட்டி கோவில். அது வந்து உங்களுக்கும் கொஞ்சம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து போட்டிருக்கிறேன், பாருங்க. இது வந்து என் பேரன் வந்து கார்டெல்லாம் கொடுத்தது, எனக்கு கிஃப்ட் கொடுத்தது, அதெல்லாம் ஒரு கிளிப் நான் சேர்த்துருக்கேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. போன வருஷம் வெட்டிங் டே அப்போ நான் திருக்கடையூர் போயிருந்தேன். அங்கே போயிட்டு அர்ச்சனை பண்ணி மாலை மாற்றிக்கிட்டோம். இந்த தடவை என்னுடைய பேரன்கெல்லாம் அழகாக க்ரீட்டிங் கார்டு கொடுத்து பலூன்லாம் வாங்கி உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வேறு போனோம். அவங்க வேறு விருந்து வச்சு ரொம்ப கிராண்டாகிடுச்சுங்க இந்த வெட்டிங் டே. எனக்கு கோவிலுக்கு போனோம், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு விருந்தெல்லாம் சாப்பிட்டோம். வீட்லேயே பேரனுங்கெல்லாம் க்ரீட்டிங் கார்டு, கிஃப்ட்டு இதெல்லாம் கொடுத்து பாண்டா எக்ஸ்பிரஸ்க்கு வேறு முதல் நாள் 2 நாள் இந்த தடவை செலிப்ரேஷன் ஆயிடுச்சு. இந்த கோவில் தான் நான் சொன்னேன், அந்த கோவில் சின்சினாட்டி கோவில். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கடவுளும் இருக்குங்க. பாருங்கள், உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன், கொஞ்சம் க்ளோஸ்லேயும் எடுத்து காமிச்சிருக்கேன். லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கா, விநாயகர், பெருமாள், ராதாகிருஷ்ணன், எல்லா சுவாமியும் இருக்கும் பாருங்கள். சிவன் இருப்பாங்க, ஆஞ்சநேயர் இருப்பாங்க. பாருங்கள், ஒரு சுவாமியும் நான் எடுத்து அப்படியே காமிச்சேன் உங்களுக்கு 2 தடவை. இது வந்து நாங்கள் சாப்பிட்ட கிளிப்பை தான் உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன். நான் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன் என்னுடைய இந்த 34th வெட்டிங் டே. அதை என்னுடைய ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணணும் இல்லையா, இந்த குழலி கிச்சன் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சின்ன வீடியோ போட்டு நான் ஒரு கிளிப் தான் எடுத்திருப்பேன். கண்டிப்பாக நீங்களும் என்னோட சேர்ந்து சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய பிளெஸ்ஸிங்ஸும். பாருங்கள், இந்த ஃபார்ச்சூன் குக்கீஸ் வாங்கி சாப்பிட்டது தான் அது வச்சுருந்தேன், ஃபோட்டோ போட்டிருந்தேன். இந்த கோவிலில் பார்க் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் மருமக பிள்ளை, நானே, எங்கள் வீட்டுக்காரு, சின்ன பேரன் தான் போனோம் கோவிலுக்கு. அங்கே போயிட்டு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அழகாக அங்கே ப்ளே ஏரியா இருக்கும், அங்கே குழந்தைய கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம். எங்கள் பொண்ணு பெரிய பேரனும் அங்கே வந்துட்டாங்க நேராக. அதனால் அங்கே நாங்கள் விருந்து எங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. முன்னாடியே நான் 2 டைம் வந்திருக்கேன் நான் யூஎஸ்க்கு. அப்போலேருந்தே அவங்க ரொம்ப ஃப்ரெண்டு, அல்பீனான்னு சொல்லிட்டு அவங்க வந்து விருந்தெல்லாம் வச்சுட்டு அவங்களும் வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க. ஒரு அழகான பிளான்ட்டு, ரோஸ் பிளான்ட்டு, அங்கேயும் பலூன்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க, இந்த ஹாப்பி அனிவர்சரின்னு சொல்லிட்டு. இது வந்து ஃபுல்லாக அந்த சின்சினாட்டி கோவில் தாங்க. இது நான் உங்களுக்கு எடுத்துருக்கிறேன். பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கோவில். வெளியிலையும் ரொம்ப நல்லாயிருக்கும், உள்ளார போனாலும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஐயரும் ரொம்ப நல்லா பூஜை பண்ணார், எந்த சுவாமிக்குன்னு கேட்டு பூஜை பண்ணார். அந்த சின்சினாட்டி டெம்பிள் தான் அந்த வெளியில் அந்த போர்டு தான் எடுத்திருந்தேன் நான். லக்ஷ்மிக்கு தான் அர்ச்சனை பண்ணிவிட்டு எல்லா சுவாமியும் இருக்குது. யாருக்கு என்னென்ன சுவாமி கும்பிடணுமோ எல்லா சுவாமியுமே இருக்கும். ராதாகிருஷ்ணன்லேருந்து, பெருமாள்லேருந்து, நடராஜர்லேருந்து எல்லாமே இருக்குது. இது வந்து ரதம்ங்க, ரத யாத்திரா நடந்துச்சு. அப்போ வந்து இந்த ரதத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட்டு இப்போ இல்லை, ஒரு 2 days பிஃபோர் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் ரத யாத்திரா. அதனால் அந்த பூரி ஜெகநாதருக்கு அதுவும் வச்சுருக்குறாங்க, அந்த சுவாமியும். அது ரத யாத்திரா நடந்துச்சு, அந்த ரதம் தான் இது. அதான் ஒரு சின்ன கிளிப் அதையும் எடுத்திருந்தேன் நான். பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். என்னோடய இறைவன் அருளால் போன வருஷம் இந்தியாவில் திருக்கடையூர், சிதம்பரம், இது மார்கழி ஆருத்ரா தரிசனமுக்கு போயிருந்தேன் நான். இந்த வருஷம் பாருங்கள், அமெரிக்காவுக்கு சின்சினாட்டி டெம்பிளில் வந்து இங்கே லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற பகவானுடைய அருளால் எல்லாம் அமைதியாக போகுது. என்னுடைய ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும். பாருங்கள், கொஞ்ச நேரம் அவர் வந்து இந்த ஸ்லைடு விளையாண்டார். அதுக்கப்புறம் ஊஞ்சல்லாம் இருக்குது, அங்கே ஊஞ்சல்லாம் அழைச்சிட்டு போய் விளையாட வச்சோம். அவங்க தாத்தா தான் அழைச்சின்னு வந்துட்டுருக்காரு.
ரொம்ப ஹாப்பியான தருணங்கள், இதெல்லாம் சந்தோஷமான தருணங்கள் இது. கண்டிப்பாக இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணாமல் இருக்க முடியாது, அதனால தான் ஷேர் பண்ணேன். அவருக்கு அந்த ஊஞ்சல் வேண்டாமா, உட்கார மாட்டேன்ட்டாரு. அப்புறமா ஒரு அழகாக அந்த ஷெல்டர் மாதிரி இருக்குது பாருங்கள், அதில் பெரிய மர ஊஞ்சல் இருந்துச்சு, அதில் உட்காந்துட்டார். சரி, அதில் உட்கார வச்சு அவரை கொஞ்சம் ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் போய் அங்கே உட்காந்து ஒரு சின்ன சின்ன கிளிப் எடுத்தேன். ரொம்ப ஹாப்பியாக போச்சுங்க. வர அவ்வா ஊஞ்சல் விளையாடுறீங்களா பாருங்க, இந்த மர ஊஞ்சல், இந்த ஷெல்டரே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மர ஊஞ்சலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே இதெல்லாம் கோவிலுக்கு வெளியில் இருக்கிறது தான். இதெல்லாம் போயிட்டு வந்தோம் நாங்கள். ஒரு அழகாக இப்போ என்ஜாய் பண்ணுறாரு அந்த மர ஊஞ்சலில். அந்த ஊஞ்சலும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம வீட்லேயே வச்சுருப்போம், இங்கே வந்து பப்ளிக்லேயே வச்சுருக்குறாங்க. நம்ம வந்து சுவாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் குழந்தைங்க இருந்தால் விளையாட விட்டுட்டு இது மாதிரி அமைதியாக கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருந்துட்டு கூட வீட்டுக்கு போகலாம் நம்ம. ஆனால் வீட்டிலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் காரில் வரணும். வந்துட்டு நாங்கள் இருக்கிறது உபாய வழியா அங்கேருந்து வந்து சுவாமி கும்பிட்டுட்டு அப்படி நேராக ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகணும். அப்படியும் ஒரு 11 o'clock 12 o'clock ஆகிடுது. அன்னைக்கு 2 days நாளும் ஃபுல்லாக எனக்கு என்ஜாய்மெண்ட் தான். எல்லாமே ஒரு கிராண்ட் மேனராக ஆக்கிட்டாங்க. பொண்ணு வீட்டுக்கு வந்தாலே எல்லாமே பர்த்டேக்கு கேக் வெட்டுறது, வெட்டிங் டேக்கு கேக் வெட்டுறது, கிஃப்ட்டு, கோவில் கைஷன் போகிறது, ட்ரெஸ்ஸுன்னு ரொம்ப எல்லாமே கிராண்டாக இருக்கும். பிள்ளைங்களால் தானங்களே நமக்கும் பெருமை. அவங்க தான் இப்போ எல்லாமே ஒரு 50 years வரைக்கும் செலிப்ரேஷன் அவ்வளோவா பண்ணதில்லை. நான் எதுவுமே பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணதில்லை. வெட்டிங் டேனாலும் கோயிலுக்கு போயிட்டு வருவோம். இப்போ வந்து அவளுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எனக்கு வர்ற எல்லாமே கிராண்டாக போய்கிட்டு இருக்குது. இது வந்து ஜஸ்ட் அமெரிக்காவில் அந்த வர்ற வழியில் கொஞ்சம் வீடுகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அமெரிக்க வீடுகள்லாம் மரத்தில் செஞ்சு ரொம்ப நல்லாயிருக்கும், மரத்தால் கட்டி. இது வந்து கொஞ்சம் கான்க்ரீட்டில் கட்டின வீடுகள் தான். இருந்தாலும் இந்த ஓன் ஹவுசஸ் இதெல்லாம் அது சுற்றி வந்து இந்த புல்வெளி இருக்கணும் அப்படின்றது அவங்க ரூல்ஸு. அதனால் அழகாக புல்வெளியெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்காகவே உங்களுக்கு இந்த கிளிப்பை நான் எடுத்திருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பாருங்கள், இங்கே வராதவங்களுக்கு வீடுகள் இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை வந்து எடுத்திருந்தேன். எப்படி இருக்குது அங்கே இருக்கிற ரோடு, வீடு அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த கிளிப் எடுத்திருந்தேன். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா? எல்லா வீடுமே கொஞ்சம் அப்படியே ஃபுல்லாக இடம் நிறையா இருக்கும். பின்னாடி மரம், முன்னாடி இந்த புல்வெளி இதெல்லாம் இருக்கும். பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சம் எடுத்திருந்தேன் நான். அதை எடுத்து முடிச்சுட்டு தான் நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு அப்படியே போனோம் நாங்கள். இங்கே மேகங்கள் பார்த்தா கூட அப்படியே கிளியராக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படியே பஞ்சை பிச்சு போட்ட மாதிரி இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால ஒரு சின்ன கிளிப், அது கூட இது எடுக்கும்போதே அது ஒரு கிளிப் வந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாங்க, உங்களையும் நான் வந்து என்னோட அழைச்சின்னு போகிற மாதிரி தான் அழைச்சின்னு போகிறேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து எனக்கு கொடுத்த அந்த பிளான்ட் வந்து கிஃப்ட்டு. கேக் வெட்டி எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அன்றைய தினம் வந்து ரொம்ப சிறப்பாக போச்சுங்க. இவங்க வந்து விஜய்னு எங்கள் ஃப்ரெண்டு, என் பொண்ணு, எங்கள் வீட்டுக்காரு அல்பினான்றவங்க, அவங்களுக்கு 2 பசங்க. இந்த பலூன் பாருங்கள், அதுலேயே ஹாப்பி அனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. கேக்லாம் வெட்டி எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணி முடித்தோம் நாங்கள். இது வந்து என்னுடைய சின்ன பேரன், இவர் கடைசி பேரன். அவர் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது சும்மா ஒரு கிளிப் எடுத்தேன் நான். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நாங்கள் அன்றைக்கி எடுத்துக்கிட்ட ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸு. அப்புறம் கோவிலில் எடுத்த வீடியோ. அந்த கோவிலில் பாருங்களேன், நவகிரகம் கூட இருந்துச்சு, முருகர், வள்ளி தெய்வ யானை இருந்துச்சு, எல்லா சுவாமியுமே இருந்துச்சுங்க. ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அந்த கோவில் போய் கும்பிட்றது அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு. அதான் நான் பெற்ற இன்பம் வந்து எல்லாருக்கும் தரணும்னு சொல்லிட்டு தான் நான் அதெல்லாம் போட்டிருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ஒரு அழகான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.